தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் கத்திமுனையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தற்போது மேலும் ஒரு காவலரிடம் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர், அதே போல சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக ஹவாலா பணத்தை குறிவைத்து இந்த கும்பல் நடவடிக்கையில் ஏற்கனவே ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் இது போல ரோந்து பணியின் போது ஹவாலா பணம் சிக்கினால் மூன்று வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து பிடிபட்ட பணத்தை பங்கிட்டு கொள்ளக்கூடிய செயலிலும் இவர்கள் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. 4 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி நேற்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் ஒரு காவலருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த காவலரையும் பிடித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை அவரை கைது செய்யவில்லை. விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.